வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பரோட்டானா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வெளியில் ஹோட்டலில் தான் சாப்பிட்றது உண்டு. வீட்டில் ரொம்ப செய்ய மாட்டோம், ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியான டெக்னிக் சொல்லி இது எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். 2 கப்பு மைதா, இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது 1 முட்டை, அடுத்தது 2 டீஸ்பூன் சர்க்கரை 1/4 கப் பாலில் மிக்ஸ் பண்ணி இதையும் அந்த மைதா மாவில் ஊற்றி வச்சுக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதையும் ஊற்றி இப்போ நம்ம அந்த மைதா மாவை முட்டை, பால், எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பிசையணுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைன்னா முட்டை பாலே போகிறோம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையே இல்லை. இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா பிசைஞ்சு இது 1 மணி நேரம் மூடி வைக்கணும். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பரோட்டா சைஸுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து அதை நல்லா உருண்டையாக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி அந்த மாவை நல்லா உருண்டையாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5-6 பரோட்டா வரும் சைஸுக்கு தகுந்த மாதிரி. இதில் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா வந்து நீங்கள் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அந்த எண்ணெயை ஊற்றி வைக்கிறோம். எண்ணெயை ஊற்றின பிறகு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு ஊறணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாவு. இப்போ நம்ம பரோட்டாவை பண்ண போகிறோம். தேய்க்கிறதுக்கு நிறைய பெரிய கல்லாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள் கிச்சன் கவுண்டர்லேயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் மைதாவை தூவி அப்புறமா இந்த உருண்டை அது மேலே வச்சு நல்லா மெலிசாக தேய்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழவே அந்த சர்ஃபேஸ் தெரியுது. நல்லா மெலிசாக தேய்ச்ச பிறகு இப்படி ஃபோல்டு பண்ணி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி திருப்பி சுருட்டி திருப்பி எண்ணெயில் இந்த பவுலில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டாக்கும் சுருட்டி மாவை தேய்ச்சி சுருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தவாவை நல்லா சூடு பண்ணி சூடான பிறகு நீங்கள் இப்போ பரோட்டாவை பண்ணலாம். பரோட்டா இப்போ தயாருங்க. எவ்வளோ பிரமாதமாக மெதுவாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து ஒரு சிக்கன் குழம்போ, இல்லைன்னா ஒரு மட்டன் கறியோ, இல்லைன்னா ஒரு முட்டை குழம்போ, இல்லை வெஜிடபிள் குருமா எதில் வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பசங்க கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இது ரொம்ப கஷ்டம் இல்லை, நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.